சிம்புக்கு ஒன்றும் நடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போ எப்படி சார் இருக்கு? எஸ்டிஆர் பிளஸ் கமல் சார். நீங்கள் நடிச்சிருக்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. படம் வந்து என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணலன்னு தான் சொல்லலாம். தக் லைஃப் 3 அல்ட்ரா லெஜண்ட்ஸ் லைக் ஏஆர் ரஹ்மான் சார், மணிரத்னம் சார் அண்ட் நடிப்பா சூரன் கமலஹாசன். லைக் அவர் வந்து அவரோட நடிப்பை எக்ஸ்ட்ராடினரியாக காமிச்சிருக்காரு கமல் சாரை பொறுத்த வரைக்கும். எனக்கு ஏதோ ஸ்லோ ஃபேஸாக எடுத்துன்னு போனாமல் இருக்குது. அண்ட் யூஸ்வலி மணிரத்னம் சாரோட மூவி ஸ்லோ ஃபேஸாக தான் இருக்கும், பட் இது கொஞ்சம் இன்னும் ஸ்லோ ஃபேஸாக இருக்குது. மற்ற கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. லைக் இதில் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் தான். ஒன்று வந்து சிம்பு, கமலஹாசன் சார், இப்படி 2 பேருக்கு தான் இருக்க மாதிரி இருக்குது. அவங்களோட ஃபேஸ் ஆஃப் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது, அது எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஜோஜி ஜார்ஜுக்கும் கமல் சாருக்கும் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. ஏஆர் ரஹ்மான் சார் இஸ் லெஜெண்ட், பட் அவருடைய மியூசிக் எல்லாத்துலேயும் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் என்னன்னு தெரியல, அந்த பிஜிஎம் அந்தளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இல்லை. பிஜிஎம்க்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இல்லை, ஒரு மாதிரி ஷட்டிலாக தான் எடுத்திருக்காங்க. ஜிங்கிள்ஸா சாங் நல்லாயிருக்கு, மற்றபடி எந்த சாங்கும் காமிக்கல. மோஸ்ட் சென்சேஷனல் சாங் முட்டைமலை, அதுவும் வரல. த்ரிஷாக்கு அந்த படம் பிடிக்கும், நாங்கள் அதுவும் வரல. சுகர் பேபி ஒரு பிட்டு மாதிரி எத்தனை காமிக்கிறாங்க, அவ்வளோதான். அண்ட் இதில் கெமிஸ்ட்ரி மணிரத்னம் சார்னாலே அந்த லவ், அந்த கெமிஸ்ட்ரிலாம் வேறு லெவலில் காமிக்கும். அவரோட கலர்ஸ் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த லவ். அது வந்து இதில் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருக்குது, அந்த கெமிஸ்ட்ரி லைட்டாக மிஸ் ஆகுது. அண்ட் த்ரிஷாக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ரோல் கொடுக்கல. அபிராமிக்கும் ஸ்ட்ராங் ரோல் கொடுத்துருக்கலாம், பட் அபிராமிக்கு அந்த ரோல் தான் கொடுக்க முடியும். லைக் அந்த கேரக்டருக்கு நான் அபிராமி மேடம் சொல்ல, அந்த கேரக்டருக்கு அந்த ரோல் தான் கொடுக்க முடியும். மற்றபடி ஓகே. அதுதான் நான் சொல்லிட்டேனே ஒரே வார்த்தையில், ஸ்லோ ஃபேஸாக தான் போயிட்டுருக்கு, லேக்காக தான் இருக்குது. பட் மணிரத்னம் சார் மூவினா அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்களா? ஃபுல்லாக கேட்டால் இல்லை, நல்லாயிருக்கு. விண்வெளி நாயகன் சாங் எதிர்பார்த்தோம், லாஸ்ட்டாக தேங்க்யூ கார்ட் போட சொல்ல போடுறாங்க. அது நடுவில் எங்கேயாவது கொஞ்சம் இன்சர்ட் பண்ணியிருக்கலாம், அது ஏன் விட்டாங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. யார் என்னெல்லாம் சொன்னாலும் சரி, எனக்குன்னு கமல் சாருக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டாக எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10 வாட்டி பார்த்தா கூட ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும். ஏன்னா அவ்வளோ இன்னர் லேயர்ஸ் இருக்குது. உங்களுக்கு கிரே ஷேடடாக இருக்கும், அந்த வாட்சில் இருந்து ஒரு விஷயம் இருக்கும் படத்தில். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபிலிம். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாததை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2 பேருக்குமான அந்த ஃபேஸ் ஆஃப்லாம் படத்தில் எப்படி இருந்துச்சு? ஐயோ ப்ரோ, எக்ஸ்ட்ராடினரி ப்ரோ. இது அந்த மாதிரி பண்ண முடியுமான்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. மணிரத்னம் சார் ஃபிலிமில் இவ்வளோ ஒரு ஆக்ஷன் நான் பார்த்ததில்லை, இதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு நீங்கள் கிளைமேக்ஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒண்டராக இருக்கும் அப்படியே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கமல் சார் பண்ணுறாரு மார்ஷல் ஆர்ட்ஸோட. சேம் டைம் வந்து சிம்பு சாரும் அதுக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அவுட் வந்து அந்த கிளைமேக்ஸ்க்காகவே நீங்கள் வருவீங்க படம் பார்க்கறது செகண்ட் டைம். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டென்ட்டும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, எல்லாமே ஒரு கிரே ஷேடடாக இருக்கும் உங்களுக்கு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னொரு என்னென்ன மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்கன்றதுக்காகவே இன்னொரு வாட்டி போய் பார்க்கலாம். செகண்ட் டைம் பார்த்தா ஒரு புரிதல் இருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. சினி லெவருக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. கமல் சாருக்கு ஒரு மெயினான கம்பேக்னா அது அவரோட கெரியரில் விக்ரம் ரீகம்பேக்னு சொல்லலாம். கம்பேக்கு ஃபேன்ஸுக்கு அவர் கம்பேக்னே சொல்ல முடியாது. அவர் ஒரு யூனிவர்சிட்டி. நம்ம எப்போ வேணாலும் அவர் போயிட்டு என்ன கைண்ட் ஆஃப் ஜானரில் ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நம்ம எப்போ வேணாலும் எடுக்கலாம். அவருக்கு கம்பேக்லாம் கிடையாது. அவர் ஒரு யூனிவர்சிட்டி. மார்க்கெட்டு பாக்ஸ் ஆஃபீஸா, ஆமாம் பாக்ஸ் ஆஃபீஸா இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்களா? இது அது வந்து ஒரு அந்த யூனிவர்ஸ்ன்றது வந்து டோட்டல் தனி, அது வேற ஒரு வேர்ல்டு. அதில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருப்பார். இது வந்து ஒரு கிரே ஷேடடாக இருக்கும். பட் இவர் பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஆமாம், இவரை சுற்றி நடக்கிற விஷயங்கள், அந்த பொசிஷனுக்காக சண்டை போடுறது, இது டோட்டலாக வேறு ஸ்டோரி, அது டோட்டலாக வேறு ஸ்டோரி. ஆனால் எஃபர்ட் விக்ரம் விட இதுக்கு அதிகமாக போட்டிருப்பாரு. உங்களுக்கு அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் எல்லாருமே சீட் எட்ஜில் உட்காந்துட்டு இருப்பாங்க. கமல் சாருக்கு என்ன ஆகும், இன்டர்வெல்லாம் அந்த பீக்கில் போய் நின்றுரும். அது நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரே ஆச்சரியமாக இருக்கும். கமல் சார் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த ஸ்டேஜில் இன்றைக்கி வரைக்கும் இன்ஸ்பைரிங். அவர் விக்ரம்லேயும் ஒரு ஸ்டண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தாண்டிலும் 10 டைம்ஸ் இன்ட்டு 10 இதில் நீங்கள் பார்க்கலாம் தக் லைஃப்பில். ஆமாம், அது சூப்பராக இருக்குது. நீங்கள் தியேட்டரில் எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்க்கலாம். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபிலிம். ஒய்யாபுரி காரில் கமலஹாசனுக்கு ஒரு கதை சொல்கிறாரு. அது டைலாகில் சொல்லக்கூடாது, விஷுவலில் காட்டணும். அதுக்கப்புறம் இந்த என்ன லக்ஷ்மியே தெரியலையேவா, ஹீரோயின் பேர் என்ன, இவங்க இல்லை இன்னொருத்தி ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு கதை சொல்கிறான்.
அது டைலாகே சொல்கிறாரு, அது விஷுவலில் சொல்லணும். அதுக்கப்புறம் த்ரிஷா சின்ன கதை சொல்கிறா அவளை பற்றி, எப்படி அவள் பாம்பேக்கு வந்தான்ட்டு, அதெல்லாம் விஷுவலில் காட்டணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. ஸோ இஃப் எ ஃபிலிம் இஸ் அ ட்ராமா ஆகக்கூடாது, டைலாகில் நீங்கள் படம் எடுக்கக்கூடாது. பட் மணிரத்னம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் டைரக்டர், கிரேட்டஸ்ட். பொன்னியின் செல்வன் யாரும் இன்னும் 1000 வருஷம் எடுக்க முடியாது, அவ்வளோ நல்ல படம். ரோஜா வாஸ் அ வெரி குட் ஃபிலிம், பாம்பே வாஸ் அ வெரி குட் ஃபிலிம், அண்ட் கமல் சார் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். பட் இதில் வரல, எல்லாம் ரிப்பீட்டட் ஆக்டிங், ரிப்பீட்டட் எமோஷன்ஸ், ரிப்பீட்டட் மெலோ ட்ராமா தான் வருது. சிம்புக்கு ஒன்றும் நடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க 2 பேர்த்தோட காம்போ எப்படி சார் இருக்கு? எஸ்டிஆர் பிளஸ் கமல் சார். நீங்கள் நடிச்சிருக்கலாம், பெருசாக ஒன்றும் இல்லை. விக்ரம் படத்தோட நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஓகே, இதோட நல்லா இருக்கு. இது இந்தியன் டூவோட நல்லா இருக்கு. இந்த மூவி வந்து எஸ்டிஆர் அண்ட் கமலஹாசன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்டிஆருக்கும் கமலஹாசனுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உண்மையாக அப்ரிஷியேட் பண்ணும் கமலஹாசன், ஏன்னா அவருக்கும் ஈக்குவலாக ஸ்பேஸ் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க. மணிரத்னமோட டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா இருக்குது. கமலஹாசனோட லவ் சீன் எக்ஸலண்ட். த்ரிஷாவோடையும் பயங்கரமாக இருக்குது, அபிராமியோடையும் பயங்கரமாக இருக்குது. எஸ்டிஆருக்கு கொடுக்கல மணிரத்னம், அது ஒண்டி தான் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. பாட்டு அவ்வளோவா இல்லை படத்தில், 2 பாட்டு தான் இருக்குது, இல்லை ஒரு பாட்டு தான் ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து லிட்டில் ஸ்லோ மூவி, பட் போர் அடிக்காது, அப்படியே நல்லா போகும். இட்ஸ் அ குட் மூவி. சாட்டிஸ்ஃபைட் ஆனீங்களா நீங்கள்? ஆமாம், மணிரத்னம் மூவி ஸ்லோவாக தாங்க போகும். ஸோ நம்ம வந்து ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தானே வரும். ஸோ அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவி வந்து ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்குங்க இந்த மூவி. தலைவா, ஒரு 35 வருஷம் கழிச்சு 2 பேர் ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஏன்னா நாயகன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க அப்பா சாவச்சனியா பாபா மர்கையா அந்த சீன்லாம் போர்ஷன் வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த சீன் அப்படியே நம்மளை ஈத்துன்னு போவோம். அதே போல் தான் சிம்பு சாரோட அவங்க அப்பா சாவடிச்சிருவாங்க, அதே போர்ஷனில் போவோம். சீனை செதுக்கி வைப்பாங்க, பார்த்தா நம்மளை செதுக்கி வச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்தேன் படத்தில். ஏன்னா 35 வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துக்கிறாங்கன்னா படம் வேறு மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா த்ரிஷா மேடமோட போர்ஷன் எல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அவங்களாம் படத்தில் எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு ஒன்றும் புரியல. நம்ம கமல் சார் அண்டர்டேக்கர் 7 உயிர் அவருக்கு செத்து வரா போல. நம்ம அண்டர்டேக்கர் போல 7 உயிர் செத்து வராரு நம்ம கமல் சார். சிம்பு சாருக்கு ஒரே புல்லட்டு தான் அச்சு காலி பண்ணிட்டாங்க நம்ம சிம்பு சாரை. ரொம்ப மனசு கஷ்டமாகுது அந்த ஒரு சீனை பார்க்கும்போது. அதே போல் கிளைமேக்ஸில் தாரி ஆகுது சென்டிமெண்ட்டாக அந்த சீன்லாம் வேறு மாரி தலைவா. ஏன்னா அதே போல் தலையா படத்தில் என்ன சொல்ல வரேன்னா, உன் நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரங்க யாரையும் நம்பாத. ஏன்னா உன் முதுகுல குத்துறவனே அவனாக தான் இருப்பான். அதை தான் இந்த படத்தில் இப்போ நாங்கள் 4 பேர் சேர்ந்து கமல் சாரை போட்டு வச்சாங்க. அதனால யாரையும் நம்பாத, உன் சொந்தக்காரன் உன் நண்பன் எவனையும் நம்பாத. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தனியாகவே பண்ணு. நீ ரவுடியாவாக இரு, கடையை ஓப்பன் பண்ணி எதாக இருந்தாலும் தனியாகவே பண்ணு. அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க. இன்னும் படத்தை கொஞ்சம் மெருகேற்றி இந்த படம் அருமையாக இருந்திருக்கும் தெளிவா. மியூசிக் ஏஆர் ரகுமான் சார் மியூசிக்கை குரூப் சாங் பார்த்தா சப்புன்னு கொடுக்குறா போல். அவர் கொஞ்சம் மியூசிக்கை மெருகேற்றி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுதான் ரொம்ப படத்தில் கொஞ்சம் ஆச்சு. ப்ரோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே நல்லா தான். அந்த செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா இது நல்லா பண்ணிக்கலாம். மணிரத்னம் லாஸ்ட்டாக வந்து சிம்பு இறந்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் நான் கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஜாலியாக முடிச்சுன்னா படம் இன்னும் நல்லாவே போயிருக்கும். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சா படம்? இல்லை சத்தியமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. லாஸ்ட் சீன் மட்டும் கொஞ்சம் கோளாராக போயிடுச்சு. லாஸ்ட் சீன் மட்டும் நல்லா இன்னும் நல்லா பண்ணிங்கன்னா வந்து அதான் கொஞ்சம் ரொம்ப எமோஷனலாக காட்டுற பேரில் சிம்பு இது பண்ணிட்டாங்க. சிம்பு அவங்க இருந்து கொஞ்சம் ஃபேமிலியாக இருந்தால் நல்லா ஃபேமிலியாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். படத்தில் யாருக்கு ஸ்க்ரீன் பிரச்சனை அதிகம்? கமலுக்கா? கமலுக்கு தான். அவர் தக்லீஃபா லாஸ்ட்டில் ஒரு கன்னடியை போட்டு பாட்டை போட்டாங்க. இது கமல் படம். ஆமாம் கமல் படம் தான். சிம்பு பெருசாக அந்த கொடுத்த ஹைப் இல்லை, ஆக்ஷன் மட்டும்தான். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் படத்தை. பிடிக்கும் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க அவ்வளோதான். சும்மா ஏதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் டவுட்டு தான். நான் லைட்டாக எல்லோரும் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்க்கலாம். சில சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் வேறு இல்லை ப்ரோ நல்ல என்னாச்சு உங்களுக்கு படம்? ஒன்றுமே இல்லை. தலைவன் ட்ரெய்லரில் பார்த்த டைலாக் தான். இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல், அது ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் 10ல் படத்தில் பிஜிஎம் பாட்டெலாம் நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் பாட்டு எஸ்டிஆர் ஒரு லுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அவர் லுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் இன்னும் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்புறம் செகண்ட் ஹாஃப் படமா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு? கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபை. மணிரத்னம் பயங்கர படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் குறைன்னு சொல்கிறேன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, த்ரிஷா ஒரு ஆக்டிங் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட ரோல் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. இந்த படத்தில் வந்து இப்போ ஒரு படத்துலையும் மணிரத்னம் பண்ணுற இப்போ உதாரணத்துக்கு நாயகனை வச்சுக்கோங்களேன். அந்த நாயகன் படத்தில் எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரோல் இருக்கும்.
ரொம்ப அருமையான ரோல் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஏன் த்ரிஷாவுக்கு ரோல் கொடுக்கலன்னு தெரியல. அவங்க வந்து எல்லா ஃபேன்ஸ் கேட்குற ஒரே கேள்வி என்னென்னா எஸ்டிஆருக்கு ஏன் பேர் இல்லை, எஸ்டிஆர் ஏன் பேர் இல்லை. இது த்ரிஷா பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க என்ன சொன்னாங்கன்னா படம் பாருங்கள், படம் பார்த்தா அவங்க தெரியும்னாங்க. படம் பார்த்து இப்போ தான் தெரிஞ்சு அவங்க இந்த படத்தில் ஒரு ரோல் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஆனால் எங்களுக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகலைப்பா. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்து அசிங்கப்படுத்துறாங்க பார்த்தீங்களா. மணிரத்னம் வந்து பண்ண தப்பு வந்து இந்த ஒரு தப்பு தான். அவரோட எல்லா படமும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன். பொன்னியின் செல்வத்தில் நாயகன், தளபதி எத்தனையோ படத்தில் அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் ஒரு இது சொல்லணும்னா அவரோட த்ரிஷாவோட ஆக்டிங் ரொம்ப ஓகே, ரோல் எனக்கு பிடிக்கல. மற்றபடி படத்தில் எல்லாரும் அபிராமிக்கு ஒரு கம்பேக்காக இருக்கலாம், எஸ்டிஆருக்கு ஒரு கம்பேக் கண்டிப்பாக இருக்கும் அவருக்கு. ஆனால் கிளைமேக்ஸில் இது ஒரு ஃபைட் சீனு ஒரு எல்லாம் நடிச்சிருப்பீங்க. கமலஹாசன் ஒன்று எஸ்டிஆர் கொள்வார், இல்லை எஸ்டிஆர் கமலஹாசன் கொள்வார், இந்த மற்ற எல்லாம் நடித்து வருவாங்க. ஆனால் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக முடிப்பானுங்க. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஃபேமிலியோட வந்து இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தில் குறை இல்லை, இந்தியன் 2 மாதிரிலாம் இல்லை. நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன படம் எப்படி இருக்குண்டு. படம் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நாயகனே திருப்பி ரீமேக் பண்ண மாதிரி இருக்கு. அதாவது அதே டைரக்டர், அதே ஹீரோ அப்படியே எடுத்துக்கின்னு வந்து அதே நாயகனே அப்படியே கொஞ்சம் வேறு மாதிரி வேறு லொக்கேஷனில் எடுத்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், அதே கதை, அவ்வளோதான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. தயவுசெய்து இனி மணிரத்னமும் கமலஹாசனும் சேரவே வேணாம், படத்தில் சேர வேணாம். வேறு ஏதாவது நீங்கள் பண்ணிக்க, நீங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ராக் பண்ணுங்கள், அவர் பாட்டுக்கு ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா. கமலஹாசன் ஃபேன் நான். கமலஹாசனை பற்றி பாசிட்டிவாக பேச நான் ஏகப்பட்ட விஷயத்துக்கு நான் காத்துட்ருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லையே, வெறும் ஜஸ்ட்டு ட்ராமா மாதிரி சைலண்ட்டாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் தூக்கம் வரணுன்னா கூட இங்கே வந்து தூங்கிக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. 2 பேரும் அந்த காம்போ எப்படி இருக்கு ஸ்க்ரீனில்? ஐயோ வேணாம், இவங்க 2 பேரும் வேணான்ற நான். மணிரத்னமும் கமலும் சேரவே வேணாம். சேர்ந்து அந்த கோம்போ நல்லா இருந்தது. அது குட்டி பையன், இவர் எல்டர் அப்படிங்கும்போது அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, சிம்புவை குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஹீ டன் இஸ் ஜாப், அதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பட் த்ரிஷாவை வந்து ஏதோ லைக் பெட் கேரக்டர் மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதாவது அதை கமலும் யூஸ் பண்ணுறாரு, அது சிம்பு சொல்கிறாரு ஹீஸ் ஜஸ்ட் யூஸிங் யூ அஸ் அன் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சிம்பு கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த சுகர் பேபி சாங்கையும் காணும். அப்புறம் அந்த விண்வெளி நாயகா அப்படின்றது பார்த்திங்கன்னா பேர் போடும்போது போடுறாங்க, அதையும் காணும். முத்தமழை அதையும் காணும். என்னதான் இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. படத்தை நீங்கள் டிவியில் பாருங்கள், அவ்வளோதான். நான் இந்த மாதிரி சொல்ல எனக்கே கஷ்டமாக இருக்குது. அதுவும் கமலஹாசன் பண்ணால் அவர் ஃபேன் இந்தியன் 2க்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த தமிழர்கள் அவ்வளோ பேரை நெகட்டிவாக பேசினப்போ நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் ஒரே ஆள் தான். கமலை பற்றி வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஆட்சியில் கூட வந்து அவரை வந்து அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டார் குறை சொல்கிறாங்க. அந்த கமலை வந்து குறை சொல்கிறீங்களே, ஓட்டு போட்டிங்களா? நீங்கள் ஓட்டு போட்டிங்களான்னு கேட்குறேன். கமலுக்கு ஓட்டு போடாதுங்க எந்த ஒரு கட்சியில் நீங்களாம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் நான் ஒருத்தர் நிற்கிறேன், நான் உங்களுக்காக நான் நல்லது செய்ய வரேன், அதுவும் என் சொந்த பணத்தை நான் செலவழித்து வரேன்னும் போது நீங்கள் தான் ஆதரிக்கணும். அதை விட்டுட்டு பர்சனல் லைஃப்குள்ளே போயிட்டு நான் வந்து 10 பேர் அங்கே பண்ணேன் இங்கே பண்ணேன், இந்த கதைலாம் தேவையே இல்லை. ஆட்சிக்கு தேவை உங்களோட நீங்கள் கட்டுற வரி பணம் ஒரு ரூபாவை நான் மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கேனா, அதை தான் மக்கள் வந்து பார்த்துருக்கணும். அதை பார்க்கல. எவனோ ஒரு கட்சிக்காரன் வந்து தூண்டி விட்டு மக்களை வந்து ஏமாத்தினத்தில் வந்து அதிலே விழுந்து ஆமாம் இவர் வந்து ஒரு நேர்மையாளர் கிடையாது, இவர் ராமர் கிடையாது. என்னது இது? அப்போ இப்போ இருக்கிற எம்எல்ஏ எம்பி எல்லாம் ராமரா? நான் கேட்குறேன், மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசனை கழுவி ஊற்றுறாங்க. ஊற்றுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஓட்டு போட்டிங்களா? போடல. போடாதவங்களே எதுக்கு திட்டுறீங்க கமலஹாசனை? அதனால வந்து திட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தகுதி இருக்கா பார்க்கணும். நம்மளை நம்பி ஒரு ஆள் நின்னாரு, போடலைல்ல. அதுவும் அவங்க அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி, கமலஹாசனோட அப்பா. அப்போ எப்படி வளர்ந்துருப்பாங்க, அவர் எவ்வளோ உள்ள கோவம் வந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்கள் உடம்புல பிரிட்டிஷ்காரன் அடிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கும். ஓகேவா? அந்த கோவத்தோட தானே வந்தார், டிவி உடைச்சாரு. என்ன ஆதரிச்சிங்க? யாரும் ஆதரிக்கல. அப்புறம் என்னது கமலை வந்து கழுவி ஊற்றுறீங்க? கழுவி ஊற்றுறதுக்கு தகுதி இல்லை. அன்புமணியே கழுவி ஊற்றுறீங்க. அன்புமணி நின்று அன்புமணிக்கு போட்டிங்களா? அதுவும் இல்லை. நாளைக்கு விஜய்க்கு என்னவோ. அதாவது இந்த தமிழக மக்கள் டிசைன் இருக்குது பாருங்க. புதுசாக ஒருத்தர் வேணும்னு சொல்லுவாங்களாம், டீ கடையில் உட்காந்து பேசுவாங்களாம், ஆஃபீஸில் உட்காந்து பேசுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி யாராவது பழைய உப்புமா பழைய இட்லிக்கே போட்டுடுறாங்க. புதுசாக எதையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணவே மாட்டுறாங்க. அப்போ திட்டாதீங்க, பிடிச்சிருக்க சொல்லுங்கள். ஐ லவ் கரப்ஷன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா?
அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ கமலை திட்டாதீங்க. படமா இப்போ பார்க்குறப்ப படமா இல்லை, அது ட்ராமாவாக எடுத்து வச்சிருக்காரு மணிரத்னம். ஆனால் கமலை பற்றியெல்லாம் ப்ளேம் பண்ண முடியாது. மணிரத்னம் எடுத்தது அப்படி இருக்குது. ஸோ மணிரத்னமும் கமல் காம்பினேஷன் இனிமேல் வேண்டாம். கமல் வந்து அவர் பாட்டுக்கு அவர் ட்ராக்கில் நடித்தார்னா சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போல்லாம் எல்லோரும் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அதே கமலுக்கு வராத காமெடியே கிடையாது. நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒன்று சீரியஸாக இந்தியன் 2 நடித்தாலும் அதில் கிண்டல் வச்சு ஊற்றுறீங்க. பேசாமல் அவரும் ஏதாவது ஒரு காமெடி சப்ஜெக்ட் எடுத்து நடிக்கலாம். அது பாட்டுக்கு 100 நாள் கமர்ஷியல் அடிச்சு தூக்கிடும். ப்ரொடியூசரும் அழகாக இன்னொரு 10 அவரும் ஒரு அடுத்த 10 படத்துக்கு இது பண்ணிடுவார். ஸோ நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குன்னா டிவியில் பார்க்குற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ராமா, இட்ஸ் நாட் அ மூவி.